என் அன்பு தமிழ் சொந்தங்களே, மூலிகை பாசறை சேனலிலிருந்து உங்கள் தொடர்புகளை பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி, நான் பாரம்பரிய சித்த மருத்துவர் ஆனந்த் பாபு பேசுகிறேன். குறிப்பாக பார்க்கும்பொழுது நமக்கு வந்து நிறைய காலப்பகுதிகள் இருக்குது. குறிப்பாக பார்க்கும்போது மழைக்காலம், குளிர்காலம், பனிக்காலம், கோடைக்காலம்னு. அப்போ அந்தந்த காலத்துக்கு சீசனுக்கு உண்டான நோய்கள் வரும். இப்படி பார்க்கும்பொழுது நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது கோடை காலம் மட்டும் இல்லாமல் ஆண்டு முழுவதுமே சில நோய்கள் நமக்கு இருக்கும். அப்போ பார்க்கும்போது நம்முடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறைகளை நம்ம இன்றைக்கி மறந்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதில் முக்கியமானது வந்து பார்க்கும்போது எண்ணெய் குளியல். இன்றைக்கி பார்க்கும்போது தீபாவளி ஆனால் தான் அந்த எண்ணெய் குளியலில் குளிக்கிறோம். இன்றைக்கி இருக்கிற இந்த 2K கிட்ஸ், இன்றைக்கி இருக்கிற அந்த ஜெனரேஷன் வந்து பார்க்கும்பொழுது இந்த எண்ணெய் குளியலையே மறந்துட்டாங்க. தலைக்கு கூட எண்ணெய் வைக்கிறது இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அந்த எண்ணெய் குளியல் எவ்வளோ முக்கியம், அந்த நான் சொல்லக்கூடிய இப்போ இன்றைக்கி சொல்லக்கூடிய அந்த எண்ணெய் தைலம் வந்து எந்த அளவுக்கு நம்மளோட நோய்களை குணமாக்குறது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன சீரகம்னு பார்க்கும்போது நற்சீரக தைலம். அதாவது தைலங்கள் நிறைய இருக்குது. சீரக தைலன்றது கடையில் நிறைய கிடைக்குது. அது சாதாரண சீரகம் மட்டும் வச்சு செய்கிறது. இந்த நற்சீரகம் சொல்லக்கூடியது என்னென்னு பார்க்கும்பொழுது, அதாவது விளைவிக்கிற இடத்துல இருந்து நேரடியாக, அதாவது எந்த வித சத்து எடுக்காமல், ஏன்னா இன்றைக்கி வந்து பார்க்கும்போது லவங்கம், பட்டை, சீரகம், சோம்புலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் மூலியமே என்ன பண்ணுறாங்க, அதில் இருக்கிற சத்தை பிரித்து எடுத்துடுறாங்க. முடிஞ்ச வரல ஒரு 20% தான் அதில் இருக்கிற அந்த சீரகத்தன்மையில், இல்லை அந்த லவங்கப்பட்டையில், லவங்கத்தில் சத்து இருக்குது. மீதியெல்லாம் எடுத்துடுறாங்க. அப்போ பார்க்கும்போது அதில் நல்ல மருத்துவ குணமே இருக்காது. இந்த நற்சீரகம், காட்டு சீரகம் போன ஒரு 10 வகையான மூலிகைகளை போட்டு தயாரிக்கப்பட்ட இந்த நற்சீரகம் என்ன நமக்கு பண்ணணும்னு சொல்லி பார்க்கும் பொழுது, குறிப்பாக கபாலம், அதாவது தலை சார்ந்த நோய்கள், ஒற்றை தலைவலி இன்றைக்கி அதிக பேருக்கு நிறைய இருக்குது. கண் எரிச்சல்னால, அதாவது உடல் அதிகமாக உஷ்ணம் அடைகிறனாலையும் பித்தத்தினால தான் நிறைய நோய்கள் வருது. அப்போ அதிகமாக பாதிக்கப்படுறது பித்தத்தினால கண் பார்வை பாதிக்குன்னு சொல்லி பார்க்குறோம். நிறைய மூக்கடைப்பு, சிலருக்கு பார்க்கும்போது கோலை கட்டிக்கிட்டே இருக்கும், சளி தொந்தரவாக இருந்துகிட்டு இருக்கும், சைனஸ் பிரச்சனை இருக்கும், மூக்கில் சதை வளரும், இந்த பிரச்சனை தொந்தரவு இருக்கும் சொல்லி பார்க்குறோம். அப்புறம் நுரையீரலில் பார்க்கும்போது எப்போ பார்த்தாலும் கபம் சார்ந்த நோய்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். கழுத்தில் பார்க்கும்போது கழுத்து எலும்பு தேய்மானம், முதுகெலும்பில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தினால என்ன ஆகுன்னா, அந்த ஜவ்வில் இருக்கக்கூடிய இந்த ஈரத்தன்மை, அந்த கொழுப்பு என்ன பண்ணால் வறண்டு போகும் பொழுது அந்த கம்ப்ரஸர் அழுத்தம் ஏற்படும் போது அதிகமான முதுகு வலி. அப்புறம் பார்க்கும்பொழுது பெண்களுக்கு கர்ப்பப்பை சூடுனால கரு தங்காமல் போகிறது, வெள்ளைப்படுதல் இருக்கிறது. ஆண்களுக்கு வந்து போகும்போது தாது சூடு ஏற்பட்டு விந்தணுக்களுடைய வீரியம் குறைஞ்சி போயிட்டு தண்ணி மாதிரி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பார்க்கும்போது தொண்டை வறட்சினால் அந்த வறட்டு டைம் நைட் டைமில் இருமல் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து பார்க்கும்போது மூலாதார சூடு. இன்றைக்கி நிறைய பார்க்கும்பொழுது நம்ம உட்காந்துக்கிட்டு தான் அதிகமாக வேலை செய்கிறோம், டூ வீலர் ட்ராவல் பண்ணுறோம். இன்றைக்கி நிறைய கார் வாங்க ஆரம்பிச்சதுனால என்ன பண்ணுறோம், லாங் டிரைவ்லாம் போகும்போது டிரைவருங்க, இந்த மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களாம் பார்க்கும்போது இந்த மூளை சூடு வரனால என்ன ஆகுதுன்னா, அதிகமாக நப மூலமும் ஒட்டுக்க வந்துன்னு சொல்லி பார்க்குறோம். ரத்தம் மூலம் வந்துடுது, ஆசன வாயில் அப்படி நம்ம அரிச்சல். இது எல்லா பிரச்சனைக்குமே பார்க்கும்பொழுது இந்த நற்சீரக தைலத்தை வாரத்துக்கு 2 மாதிரி, அதாவது ஆண்களாக இருந்தால் சித்தர்கள் சொன்ன பிரகாரம் நான் சொல்ல வரேன், ஆண்களாக இருந்தால் புதன்கிழமையும் சனிக்கிழமையும், பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த தைலத்தை தலைக்கு அக்கில் பகுதியில், தொடையிடுக்கில், தொப்புல தடவி குளிச்சு வரும் பொழுது மேற்கொண்டு சொன்ன பார்க்கும்போது, அதாவது குறிப்பாக முக்கொற்றுன்னு சொல்லக்கூடிய வாத பித்த கபத்தை சமநிலைப்படுத்தும், உடல் வலியை குறைக்குன்னு சொல்லி பார்க்குறோம். கழுத்து எலும்பு தேய்மானம், முதுகெலும்பு, அது எலும்பு தேய்மானத்துக்கு வாய்ப்பு இல்லை. அந்த ஜவ்வு வறண்டு போகிறதுனால அந்த லூப்ரிகேஷன் குறையிற என்ன பண்ணுன்னா, எலும்பு ஒன்றோட ஒன்று மோதுறதுனால ஏற்படக்கூடிய வலி, இவ்வளோ பிரச்சனையும் சரியாகும் சொல்லி பார்க்குறோம். அப்போ வந்து பார்க்கும்பொழுது இந்த தைலத்தை குளிக்கும் பொழுது குறிப்பாக காலையில் 7 மணிக்குள்ளே நம்ம தேய்ச்சி குளிச்சுட்டு இளம் வெந்நீரில் தான் குளிக்கணும் எப்பயுமே. அந்த அன்றைக்கி தைலம் தேய்ச்சி குளிக்கிற அன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும்னா, அசைவ உணவுகள் அதிகமாக சாப்பிடக்கூடாது, பகலில் தூங்கக்கூடாது, உடலுறு வச்சுக்கூடாது, எளிமையான மிளகு ரசம் அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது என்ன உடம்பு தன்னை புதுப்பிச்சுக்கும். எப்படி நம்ம வந்து ஒரு வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா ஃபுல் ஓவர் ஆயிலிங் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம உடம்பு புதுப்பிச்சுக்கும். அப்போ வெயில் காலத்தில் இன்றைக்கி இருக்கிற பார்க்கும்பொழுது நிறைய நோய்களுக்கு பார்க்கும்பொழுது மருந்துன்னு போய் உடம்பு நிறைய கோளாறு ஆகிடுது. அஜீரண கோளாறு, நெஞ்செரிச்சல், வாயு குத்தல், இது எல்லாத்தையுமே இந்த ஒரு தைலம் செய்யும். அதனால தான் இதுக்கு நற்சீரகன்றது பேர். இன்றைக்கி இது வந்து கடையில் கிடைக்காது. நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கிற பாரம்பரிய மருத்துவர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க தயார் பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோ அற்புதமாக, அதாவது அதோட சிறப்பை வந்து சொல்லி மாளாது. நீங்கள் உபயோகப்படுத்தும் போது 1 மாதம் உபயோகப்படுத்தும் பொழுது உங்கள் உடலில் ஏற்பட்ட மாற்றத்தினால நீங்கள் ஐயோ இவ்வளோ நாள் இந்த தைலத்தை நம்ம தெரியாமல் விட்டுட்டோமேன்ற வந்து ஒரு கவலை வரும்னு சொல்லி பார்க்குறோம். எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே, நான் சொன்ன இந்த நற்சீரக தைலம் பார்க்கும்பொழுது பாரம்பரிய முறைப்படி குறிப்பாக நற்சீரகம், காட்டு சீரகம் போன்ற ஒரு 10 வகையான மூலிகளை கொண்டு முறைப்படி தைல பாகத்தில் காய்ச்சின இந்த நற்சீரக தைலம் மிக அற்புதமான பலன் கொடுத்தது. உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த தைலத்தை வாங்கி உபயோகப்படுத்தி பாருங்கள், மிக சிறந்த பலன் கொடுக்குன்னு சொல்லி பார்க்குறோம்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.